உறவுகள் மேம்பட வேண்டும், உள்ளம் உயர வேண்டும். நம்ம வாழ்க்கையில் உள்ளம் உயர்ந்ததுன்னா உறவுகள் மேம்படும். நமக்கு ஏன் நிறைய நேரங்களில் உறவுகள் சரியாக அமையலை அப்படின்னா, எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய சில விரிசல்கள். என்றைக்குமே நம்ம போடுற பிளான் சில நேரங்களில் தாறுமாறாக போயிடும். இதுக்கு யாரும் காரணம் இல்லை. போட்டவங்களும் காரணம் இல்லை, அதை நடத்த முடியாதவங்களும் காரணம் இல்லை. இது என்ன பண்ணுறோன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க குற்றம் சாட்டிக்கிறது தான் வேலையாக இருக்கும். அது இன்றைக்கெல்லாம் வீடே அரசியலாக போயிட்டு, அரசியலுங்கிறது வெளியில் இருக்குன்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ளேயே அரசியல் உண்டு. எல்லாம் யாரும் உண்மையை நிறைய பேசுகிறது கிடையாது. எல்லோரும் எதை பேசுனா பிரச்சனை வரும்னு பேசாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில விஷயத்தை மனசை என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசி கஷ்டப்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. அதனால் வீட்டில் அரசியல் இருக்குது. அதனால் உயர்வு ஏற்படக்கூடிய விஷயங்கள் உள்ளத்தினால் நடக்கக்கூடியது. இந்த உள்ளம் இனிமேல் இப்போ ஒரு வீட்டில் ஒரு சண்டை வந்துடுது, குடும்பத்தில் ஒரு வம்பு வந்துடுது, இல்லை ஒரு நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஒரு பிரச்சனை வந்துடுதுன்னா, ஒரு சண்டை வந்துடுது, வம்பு வந்துடுதுன்னா அது தீரும்னு நினைக்கிறீங்களா? அது தீராது. பகை என்றைக்குமே தீர்றதுக்கு ஒரே வழி தான், மறதி இருந்தால் தான் பகை தீரும். இல்லைன்னா பகை தீர வாய்ப்பே கிடையாது. நான் என்ன சொன்னாலும் மற்றவங்க சமாதானம்லாம் படுத்தி வைப்பாங்க, அந்த பகையெல்லாம் தீராது. திருப்பி அந்த பகை எப்படி வெடிச்சிடும். அரசியல் கூட்டணி மாரி தான். அரசியலில் கூட்டணி கிடையவே கிடையாது. அது பார்த்திங்கன்னா நட்பு எதிரி கிடையாது. அதே மாதிரி தான் குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா மனசார ஒருத்தவங்களை என்ன பண்ணணும், எனக்கு இவங்களை ஓகே பிடிக்குது பிடிக்கல, மனசார திருந்தணும். அதாவது ஒரு தப்பு பண்ணால் கூட குடும்பத்தில் உள்ளவங்க இதை நானாக தான் பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்குறது, வருத்தம் தெரிவிக்கிறது, இதெல்லாம் இருந்தால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இது எதுவுமே கேட்காமல் இருக்கும்போது பகை தொடரும். இதில் பகையை விரும்பாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. யாருமே பகையை விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த பகையை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாமல் வழி இருப்பாங்க. உறவுகளே, நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. நம்ம லைஃப் ரொம்ப நாள்லாம் வாழ போகிறது இல்லை. 120 வருஷம்லாம் ஒரு காலகட்டம் தான். இப்போல்லாம் 65 வருஷத்தை தாண்டது பெரிய கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கும். அதாவது 60 வயசில் வரக்கூடிய வியாதியெல்லாம் 24 வயசில் வருது. ஏன்னா எல்லாம் முதல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் காலையில் பழைய சோறு சாப்பிடுவாங்க. மத்தியானத்தில் பார்த்திங்கன்னா வீட்டு சாப்பாடை தவிர ஹோட்டலுக்கு போகிறது ரொம்ப ரேரு. படத்துக்கு தேட்டருக்கு போனால் ஹோட்டலுக்கு போவாங்க. ஹோட்டல்லாம் வெறிச்சோடி தான் இருக்கும். இப்போல்லாம் எனி டைம் ஹோட்டல் பிஸி. நம்ம லைஃப்பில் என்ன ஆகும், நம்ம என்ன பண்ணுறோம், அதனால் உணவுகளுக்கு அடிமையாயிட்டோம், நாக்கு ருசிக்கு அடிமையாயிட்டோம். வேலைகள் பார்க்குறது ரொம்ப கம்மி பண்ணியாச்சு. எல்லாருமே அலுப்பு தட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, லைஃபோடைய ஸ்டைல் மாறுது. லைஃபோட ஸ்டைல் மாறிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணலை, எனக்கு நேரம் சரியில்லைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறோம். நேரம் நல்லா இருக்கிறது நல்லா இல்லாமல் போகிறது நம்ம கையில் இருக்குது. அதனால் இப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, நம்ம வார்த்தைகளுக்கு அழகான வார்த்தைகளை கொண்டு போகணும், உறவுகளை மேம்படுத்தணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் இந்த உள்ளம் உயர்ந்தால் உறவுகள் வளரும், உயரும். நம்பிக்கையோடு வாங்க. செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியாக செப்டம்பர் மாதத்துடைய பொது பலன். செப்டம்பர் மாதத்தில் அரசியலில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். அரசியல் ரீதியாக எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் உண்டு செப்டம்பர் மாதத்தில். அதே மாதிரி ஆன்மீகத்தில் ஒரு புது வரலாறு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இயற்கை சீற்றங்கள், வட மாநிலங்களில் இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் சிரமப்படுத்தும். எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. அதே மாதிரி இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை வெளிநாடுகள், சில இடங்களில் பார்த்திங்கன்னா தீ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். மக்களுக்கு
ஒரு சுகமான நேரமா அப்படின்னு கேட்டால் பெருத்த அளவு மக்களை பாதிக்காது. மக்கள் இல்லாத இடங்களில் இந்த பஞ்சபூதங்கள் ஒரு விளையாட்டை விளையாட இப்போ பிளான் பண்ணுது. ஸோ மக்கள் இல்லாத இடங்களுக்கு நாம் பயணம் பண்ணுறதை இப்போ கம்மி பண்ணிக்கணும். ஆமாம், அதனால் பஞ்சபூத விளையாட்டு கொஞ்சம் செப்டம்பரில் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். மலை சார்ந்த பகுதிகள், யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு எங்கேயாவது போகிறது, இரவு பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது, இதெல்லாம் நல்லது. இதை மட்டும் செப்டம்பர் மாதத்தில் பொதுவாக எல்லாரும் எடுத்துக்கங்க. உணவு பழக்க வழக்கங்களில் புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தால் நல்லது. நிதி பரிவர்த்தனைகளில் கொஞ்சம் புதிய கட்டுப்பாடுகளை கவர்மெண்ட்டே கொண்டு வரும். அதனால் நிதி பரிவர்த்தனைகளில் கொஞ்சம் எல்லாரும் கவனமாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பதும், சரியாக டேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதும் நல்லது. சட்டத்திற்கு உட்பட்டு நம்ம செயல்படுவது இந்த செப்டம்பரில் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பொது பலன் பார்க்க போகிறோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண விஷயமாக நினச்சிக்கக்கூடாது. இது நம்ம தலையெழுத்தை நம்மளே மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாங்க பார்ப்போம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்கு நிறைய பேர் கேட்குற விஷயம் சகிப்புத்தன்மை. இந்த சகிப்புத்தன்மை தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகும். ஒரு சில இடத்துல அவமானப்பட வேண்டிய கட்டாயங்கள் வரும்பொழுது கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை சகிச்சிக்கிறதுக்கான ஒரு மனப்பக்குவத்தை ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்துருக்கார். அதனால் பேசுகிறவங்கெல்லாம் பெரியவங்களா சின்னவங்களா, இல்லை அதுக்கான தகுதி இருக்கா தகுதி இல்லையா, அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் அவன் ஏதோ பேசிட்டான், பேசுகிறது அவனுடைய வேலை, கேட்டுக்கிறது நம்மளுடைய வேலை, பேசுகிற இடத்துல அவன் இருக்கிறான், கேட்குற இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு போகிறது தான் கும்பத்தோடைய இன்றைய நிலை. இப்படி இருக்கும்போது இந்த செப்டம்பர் மாதம் மட்டும் இந்த தலையெழுத்து ஏதாவது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக மாறும். நிச்சயமாக தலையெழுத்து மாறும். எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் புரிஞ்சுக்கிறதுனால. முதல்ல கும்பராசிக்காரவங்க இந்த காலகட்டத்தில் செப்டம்பர் மாதத்தில் யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி ஒருத்தவங்களை அணுகுமுறை பண்ணணும், அவங்க என்ன நினைக்கிறாங்க, இம்பார்ட்டன்ட். நம்ம இங்கே பெரிய தப்பே, கும்பத்துக்கு நடக்கிற பெரிய தப்பு என்னென்னா, எல்லாருக்காகவும் நீங்கள் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஆனால் அவங்கள்ட்ட பேசும்போது அந்த லவ்வை காட்ட மாட்டீங்க. அது காட்ட தெரியாது. அந்த இடத்துல மிஸ்டேக் ஆகிடும். ஒரிஜினலாக ஒர்க் அவுட்டை நீங்கள் அவங்க லவ்வுக்காக தான் பண்ணுறீங்க. உங்கள் குடும்பத்துக்கு மேலே ஒரு காதல், உங்கள் வேலை மேலே ஒரு காதல், அதில் தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் அதை நீங்கள் ரொம்ப அதிகமாக பண்ணும்போது அவங்களுக்கு இதுக்கு தான் பண்ணுறாங்கன்னு தெரியாது. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது அதிகமாக கும்பராசிக்கு மட்டும்தான் வரும். ஸோ இப்போ கும்பராசிக்காரவங்க இந்த இடத்துல என்ன ஆகிடுறாங்க அப்படின்னா பலகீனமானவங்களாக ஆகிடுறாங்க. அப்போ என்னென்னா, இப்போ ஒரு உதாரணம், நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க வராங்க, தெரிஞ்சவங்க வரும்போது நான் அந்த ஒர்க் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொன்னால் அவங்க அதை கோச்சிப்பாங்க. இதே இன்னொருத்தவங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, இந்த ஒர்க்கை பாஸ் பண்ணிட்டு அவங்கள்ட்ட போய் பேசிக்கிட்டே இருப்பாங்க, மணிக்கணக்கில் பேசுவாங்க, அவங்க போகிற வரைக்கும் பேசுவாங்க. ஆனால் உங்களுக்கு பேச ஆசை தான், ஆனால் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு பேசுனா நிம்மதியாக இருக்கும்னு நினைப்பீங்க. இவ்வளவு தான் கும்பராசி. இதுக்கு இந்த உலகம் ஒத்துக்கு போகாது. அப்போ என்ன ஆகணும், உலகத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிங்க. செப்டம்பர் மாதம் நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள். உலகம் என்ன எதிர்பார்க்குது, செஞ்சுட்டு போவோம், வேறு என்ன பண்ணுறது, அப்படி தான் நீங்கள் இருக்கணும். இந்த மாதத்தில் புதிய வாய்ப்பு ஒன்று கவனத்திற்கு வரும். ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று கவனத்திற்கு கண்டிப்பாக வரும். பணம் சம்பந்தமான ஒரு வாய்ப்பு, தொழில் சம்பந்தமான வாய்ப்பு, ஒரு அங்கீகாரம் சம்பந்தமான ஒரு வாய்ப்பு, கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நமக்கு கண்ணுக்கு வரும். அதை பயன்படுத்திங்க, மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் அல்லது ஒரு புதிய மனிதர்கள் அறிமுகமாகுவாங்க. அவங்க மூலமாக கண்டிப்பாக தொழிலில் உள்ளவங்களுக்கு உதவி கிடைக்கும். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, என்ன வேலைக்கு போகிறீங்களோ, என்ன வேலை பார்க்குறீங்களோ, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ அமைவாங்க, நல்ல நண்பர்கள். அது மட்டும் இல்லாமல் நல்ல அறிமுகமாகும் போது அவங்க மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும். எத்தனையோ பேரை காண்டாக்ட் பண்ணுறோம், எத்தனையோ பேரை பேசுகிறோம், ஆனால் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. ஆனால் இப்போ இந்த மாதத்தில்
நம்ம சந்திக்கிற மனிதர்களால் நமக்கு ஒரு நல்லது நடக்கும், ஒரு ஏற்றம் ஏற்படும், ஒரு அபிப்பிராய பேதங்கள்லாம் விலகி நமக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு கும்பராசிக்காரர்களே. கும்பத்தை பொறுத்தவரை இந்த மாதம் வந்து தொழிலில் நல்ல முன்னேற்றம், வேலையில் நல்ல முன்னேற்றம். மிஸ் பண்ணாதீங்க, நண்பர்கள் கண்டிப்பாக கிடைப்பாங்க. ஒரு புதிய நட்பு, புதிய மனுஷாருடைய பழக்க வழக்கம் அமையும். அதுமாரி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பேசாதீங்க. அதில் தான் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க. ஆனால் நம்ம சொல்லுவாங்களே, சும்மா பேசி பேசி திருந்தவும் மாட்டீங்களே கும்பராசிக்காரர்களே, நானே கொஞ்சம் கடிந்து கூட பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா மனசில் வைத்திருக்கிறத வெளிப்படையாக பேசும்போது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் எதிரியாயிடுறீங்க. அதுவே என்ன ஆகுது அப்படின்னா, பல பேருக்கு குடும்ப வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணுறது மற்றவங்களால் வரதை விட உங்களாலேயே பிரச்சனை அதிகமாகுது. கொஞ்சம் நான் கொஞ்சம் வார்த்தையை விட்டுட்டேன்ல, யாருக்கிட்ட பேசணுன்றதை நான் தெரியாமல் பேசிட்டேன்ல. நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க, திரைப்படங்களில் கதாநாயகர்கள் கதாநாயகி கோ ஆக்டர்லாம் நடிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க கும்பராசிக்காரங்களும் இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுங்க. படத்தில் நடிக்கிறாங்க. நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு அதை ரியல் லைஃப்பில் நீங்கள் கொண்டு போகிறீங்க, அங்கே கும்பம் தோற்று போயிடுது. இப்போ அதாவது பார்த்திங்கன்னா ஒரு தொழிலதிபர் இருக்கார், அவர் வந்து நல்ல ஒரு முத்து படத்தில் இருக்கிற ரஜினி மாதிரி இருக்காருன்னா அதை வந்து நீங்கள் பிஸ்னஸில் கொண்டு போக முடியாது. எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குறதும் எல்லாருக்கும் பொக்கிஷம் கொடுக்குறதும் சரி வராது. அதேமாரி ஒரு அப்பா கேரக்டர் இருக்கார், ஒரு அம்மா கேரக்டர் இருக்கிறாங்க, ஒரு தாத்தா கேரக்டர் இருக்கிறாங்க, ஒரு பாட்டி கேரக்டர் இருக்காங்க, ரொம்ப குட் கேரக்டர் படத்தில் காட்டுறாங்க. அதே கேரக்டர் நீங்கள் வீட்டில் கொண்டு போக முடியாது. நீங்கள் மிஸ் பண்ணுறது அங்கே தான். அந்த கேரக்டராகவே நீங்கள் வாழ்வீங்க. நீங்கள் ஒரிஜினல் உங்களை பார்த்துட்டு தான் அந்த படமே கூட எடுத்திருப்பான். ஆனால் நீங்கள் அந்த கேரக்டரை வாழும்போது அது மற்றவங்களுக்கு பிடிக்காது. இங்கே தான் குடும்பத்தில் அப்போ என்னென்னா மனசில் வச்சுருக்கிறதெல்லாம் வெளிப்படையாக பேசாதீங்க. எல்லாத்தையும் பேசுனீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, நிம்மதி ஒரு நாளும் இருக்காது. அப்போ வந்து சில விஷயங்களை இந்த அன்பே சிவம்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா தெரியும், கமலஹாசனுடைய நடிப்பு அருமையாக இருக்கும். இந்த படம் முடிஞ்சால் பாருங்கள். கும்பராசிக்காரங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா அன்பே சிவம் படம் ஒரு தடவை கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் யூடியூப்பில் போட்டு என்ன ஓடிடி வருதுன்னு தெரில, பாருங்கள். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இது வந்து நான் விளம்பரத்துக்காக சொல்கிறேன். அதில் வந்து முதல் சீனு முதல் ஒரு அரை மணி நேரம், கடைசி அரை மணி நேரம் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. இடைப்பட்ட நேரங்கள் நமக்கு அது தெரிய வராது. அது கமலஹாசன் நடிப்பில் சில வார்த்தைகள் அவர் பேசுவார், அவருடைய தன்மைகள் இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்குமே அந்த வார்த்தைகள் வந்து இந்த சுந்தர் சி படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ரொம்ப அருமையாக இருக்கும். முடிஞ்ச கும்பராசி பாருங்கள். நான் வந்து சஜஷன்லாம் பண்ணலை, ஒன்றும் நான் வந்து படத்துக்கு விமர்சனம் பண்ணலை. அதில் சில வார்த்தைகள் உங்கள் மனசை வந்து பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள். ஏன்னா சில மனுஷாலுடைய நிலைகளை தெரிந்து கொண்டு வாழ வேண்டிய கட்டாயம் கும்பராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை. மாணவ செல்வங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். மாணவ செல்வங்கள் வாத்தியார்கள்ட்ட எப்படி பேசணும், என்ன மரியாதை கொடுக்கணும், அதெல்லாம் விட கொஞ்சம் விலகி இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லது. அதான் சொல்கிறேன், ஓப்பனாக வெளிப்படையாக பேசுவதை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள். இந்த மாதம் ரொம்ப நல்லா இருப்பீங்க. சிவன் வழிபாடு ரொம்ப நல்லதை கொடுக்கும். எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஆண்கள் கண்டிப்பாக சனிக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. பெண்கள் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இந்த மாதம் ஒரு ஆயில் பாத் கன்ஃபார்மாக எடுத்துங்க, டெஃபினெட்லி நல்லா இருப்பீங்க. எதிர்பாராத வழியில் நல்ல செய்தி கண்டிப்பாக வரும். இந்த உலகத்தை புரிந்து கொள்ளுங்கள். நண்பர்கள் கிடைப்பாங்க, புதிய மனிதர்கள் கிடைப்பாங்க, புதிய வாய்ப்புகள் வரும். ஸோ எல்லாம் குட்டு. ஒன்று ஃபேமிலியில் வெளிப்படையாக பேசாதீங்க, தட்ஸ் ஆல். இது உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக கும்பராசிக்கு ஏற்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் துர்க்கைன்னு சொல்லுவாங்க, அந்த துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. துர்க்கையை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.